சந்தன மரங்கள் மக்கள் வெட்டி கொடுக்கிற போதெல்லாம் இடைத்தரகராக இருந்து வேலை செய்து மக்களின் துன்பியலை துடைத்தார். அதற்கு முன்பு யானைகளை சேவிக்க உண்டர் வேட்டையாடுகிற போது அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து காடுகளில் யானை தந்தங்களை கொண்டு வந்து சேவிக்க உண்டரிடம் கொடுத்து தன் வயிற்று பசியை தீர்த்து கொண்டார். ஆனால் காலம் மாறுதலுக்கு ஏற்ப காடுகளில் தன் வாழ்வியல் பயணத்தையும் வீரப்பனார் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். புகை தெரியாத சமையல், செம்புளிச்சா மரம் கொண்டு அடுப்பு பற்ற வைப்பது, காளைக்கடன்களை முடிப்பதற்கு பூனையைப் போல குழி தோண்டி கழிவுகளை இட்டு மூடி மறைப்பது, சத்தமில்லாமல் அஸ்கியில் பேசியது, தினந்தோறும் வானொலி பெட்டி செய்திகளை தவறாமல் கேட்பது என்று அடுத்த பரிணாமத்திற்கு வீரப்பனார் அவர்கள் தள்ளப்பட்டார்கள். தன் சொந்த சுயநலத்திற்காக தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக இதுவரை அவர் நடத்திய கொலைகள் அனைத்தும் தம்மை வீழ்த்த வந்தவர்களை வீழ்த்தினார். அது உறவுக்காரர்களாக இருந்தாலும் அரசு தரப்பிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு சத்தியத்தின் பக்கம் நின்றார்.